எல்லாரும் வாங்க பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 2 லெசன் 17 பார்க்கலாம். சுனே கஹானி. சுனே கஹானினா கதை கேளுங்கன்னு அர்த்தம். சரியா? பர்சாத் और मेंढक. பர்சாத்னா மலை और मेंढकனா தவளை. சரியா? ஃப்ராக். ஓகே, ஸோ இப்போ லெசன் பார்க்கலாம். सोमारू और कमली, इवंग दा सोमारू इवंग दा कमली. ओकेवा? जंगल घूमने गए. जंगल घूमने गए ना ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்க போனாங்களாமா. लौटते समय रिटर्न வர்ற டைமில் उन्हें जोर की भूख लगी. அவங்களுக்கு ரொம்ப பசிச்சுதாம்மா. भूख लगिனா பசிக்கிறது. उन्हें एक गाय दिखी. அவங்களுக்கு ஒரு மாடு தெரிஞ்சுதாம்மா. கமலி ने गाय से कहा. கமலி வந்து காய் கிட்ட சொன்னாங்களாமா. ஜரா ச दूध दे दो. கொஞ்சோண்டு பால் கொடுங்க அப்படின்னு சொன்னிச்சா. தோ பூக் மிட்டே. தோ பூக் மிட்டேனா எங்களோட பசி அப்போதான் ஆறும்னா பசி போயிடும் அப்படின்னு சொன்னிச்சா. காய் போலி. அதுக்கு காய் சொன்னிச்சா. மேரே खाने को ही घास ही नहीं. மேரே खाने को நான் சாப்பிட்றதுக்கு घास ही नहीं புல்லே இல்லையாமா, கிராஸே இல்லையாமா அது சாப்பிட்றதுக்காக. मुझे हरी हरी घास खिलाओ तो मैं दूध दूँ. எனக்கு நீங்கள் பச்சை பசேர்னு கிராஸ் கொடுத்தீங்கன்னா நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? கமலி और सोमारू चले घास लेने. கமலியும் सोमाराவும் घास எடுக்க போனாங்களாமா. पर घास तो सूख कर பீலி ஹோகை. ஆனால் அந்த புல் இருக்கு இல்லையா, அது வந்து காஞ்சு போய் எல்லோ கலரில் இருந்துச்சான். பீலி ஹோகைனா எல்லோ கலரில் ஆயிடுச்சா. घासने कहा. घास சொன்னுச்சா. मुझे पानी दो. எனக்கு தண்ணி கொடுங்க. तो मैं खाने लायक बनूं. அப்போ தான் நான் சாப்பிட்ற நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். லாயக் பனுன்னா சாப்பிட்ற நிலைமைக்கு வர்றது. சரியா? கமலி और सोमारू चले पानी लेने. அவங்க ரெண்டு பேரும் தண்ணி எடுக்கிறதுக்கு போனாங்களாம். பர் நதி தோ சூக்கி ஹுய் படி थी. நதினா ரிவர். ஆனால் ரிவர் எப்படி இருந்துச்சா? காஞ்சு போய் இருந்துச்சாமா. நதினே கஹா. நதி சொல்லிச்சா. பர்சாத் ஹோ தோ முझे பானி மிலே. மழை பெஞ்சாதானே எனக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சா ரிவர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்களாமா? கமலி और सोमारू चले बादल लेने. கமலியும் सोमाराவும் பாதலை கொண்டுட்டு வர போனாங்களாமா. पर बादल तो बिना बरसे टंगे थे. पर बादल तो ஆனால் பாதல் வந்து பினா பர்சேனா மழை பெய்யாமல் டங்கே தேனா தொங்கிட்டு இருந்துச்சா. லைக் வானத்தில் ஹேங் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பாதல் போலே. பாதல் சொன்னிச்சா. மேண்டக் டர்டர் போலே தப் தோ ஹம் பர்சே. மேண்டக்னா என்ன? தவளை. தவளை டர்டர் டர்டர்னு சொன்னால் தானே நாங்கள் மழை பெய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ கமலி और सोमारू चले मेंढक के पास. ஸோ கமலியும் सोमाराவும் எங்கே போனாங்களாம்? மைண்டக் கிட்ட போனாங்களாம். தவளை கிட்ட போனாங்களாம். மைண்டக் போலே. ஸோ மைண்டக் சொன்னிச்சா. ஹம் பாஹர் நிக்கல்தே ஹேன். நாங்கள் வெளியில் வந்தோன்னா तो बच्चे हमें पत्थर मारते हैं. तो அப்போ பச்சே ஹமே குழந்தைங்க கிட்ஸ் எங்களை பத்தர் மார்த்தே ஹே. பத்தர்னா கல். கல் எடுத்து வீசுவாங்கன்னு சொல்கிறாங்க. தோனோ போலே. இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களாம். ஜோ ஹுவா. எது நடந்துச்சோ உஸ்கே லியே மாஃப் கரோ. அதுக்காக. உஸ்கே லியேனா அதுக்காக. மாஃப் கரோனா எங்களை மன்னிச்சிருன்னு சொன்னிச்சா. அப் சே இப்போலேருந்து துமே கோய் பத்தர் நஹி மாரேகா. உங்களை யாரும் கல்லெடுத்து வீச மாட்டாங்கன்னு சொன்னாங்களாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மைண்டக் மான்கை. தவளெல்லாம் ஒத்துக்குச்சா. ஃப்ராக் வந்து ஒத்துக்குச்சா ஓகே அப்படின்னு. ஆர் டர்டர் கர்னே லகி. அண்ட் டர்டர்னு பண்ண ஆரம்பிச்சிருச்சா. டர்டர் சுன்கர். அந்த டர்டர் சத்தம் கேட்டு பாதல் ஆய். கிளவுட்ஸ் வந்துச்சாமா. और झूम कर बरसे. झूम कर बरसे நல்லா சந்தோஷமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா.
नदी में पानी बहने लगा. ஸோ நதி மே பானி பஹனே லகானா ரிவரில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சா, ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, कमली और सुमारू ने नदी से पानी लाकर घास को दिया. ஸோ பானி லாக்கர்னா தண்ணி கொண்டுட்டு வந்து घासக்கு கொடுத்தாங்களாம். என்ன பண்ணாங்க, தண்ணி கொண்டு வந்து घासக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் घास हरी हो गई. घास हरी हो गईना புல்லெல்லாம் ग्रीन कलर ஆயிடுச்சாமா. दोनों घास लेकर गाय के पास गए. ரெண்டு பேரும் அந்த घास எடுத்துட்டு மாடு கிட்ட போனாங்களாமா. गाय ने घास खाकर दूध दिया. அந்த மாடு என்ன பண்ணுச்சா, மாடு அந்த புல்லை சாப்பிட்டுட்டு பால் கொடுத்துச்சா. कमली और सुमारू ने दूध पीकर, அவங்க ரெண்டு பேரும் दूध पीकरனா இங்கே பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் பால் குடிச்சிட்டு अपने घर की राह ली. अपनी घर की राह लीனா அவங்க வீட்டு வழியே போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓகே, ஸோ லெசன் ஈஸியாக இருந்துச்சா. சரி, ஸோ இந்த லெசன் யார் எழுதியிருக்காங்க, சபார் இக்தாரா. சரியா, ஸோ அவங்க தான் இந்த லெசன் எழுதியிருக்காங்க. ஓகே சரி, ஓகே கிட்ஸ், ஸோ லெசன் ஈஸியாக இருந்துச்சா. சரி, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. டடா, பை, டேக் கேர்.